திருவிடை மாதா நேயர்களே, இறை அன்னையின் பக்தர்களே, இறை அன்னையினுடைய விண்ணக வாழ்வை நோக்கிய பயணத்தில் அல்லது இறை அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றதான இந்த நாட்களில் அந்த திருநாளுடைய எல்லா வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இறை அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் அவருடைய விண்ணேற்பு நம்முடைய வாழ்வுக்கு சொல்கின்ற செய்திகள் என்ன என்று சிந்திக்கின்ற பொழுது இது அந்த பெருவிழா ஏராளமான செய்திகளை நமக்கு தருகின்றது. அதில் ஒரு கருத்தை மட்டும் மிக சுருக்கமாக இந்த நேரத்தில் பார்க்கலாம் என நினைக்கின்றேன். இறை அன்னை உடலோடு விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டவள். எனவே அவருடைய விண்ணேற்பு நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு மிக உறுதியான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இறக்கின்ற நாம் அனைவரும் அன்னை மரியாவை போல, கிறிஸ்துநாதரை போல ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்கின்ற உண்மையை நமக்கு தருகின்றது. அவள் உடலோடு விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டவள் என்று சொல்கின்ற பொழுது உண்மையிலேயே அவளுடைய அந்த உடலினுடைய தூய்மையை நாம் பார்க்கின்றோம். கத்தோலிக்க திருவையானது அன்னை மரியாள் மாசு மறுவற்ற நிலையில் தன்னுடைய தாயினுடைய கருவறையிலேயே கடவுளால் உருவாக்கப்பட்டவள் என்று கற்பிக்கின்ற பொழுது இதோ அவள் தன்னுடைய தாயினுடைய கருவறையில் வளர்ந்த அந்த நிமிடம் மட்டுமல்ல, மாறாக ஒரு குழந்தையாக இந்த உலகத்தில் பிறந்த அந்த நொடி பொழுது முதல் தான் இறக்கின்ற அந்த கடைசி நிமிடம் வரையிலும் தன்னுடைய உள்ளத்து தூய்மையும் உடல் தூய்மையையும் ஒரே நிலை பாதுகாத்தவள் அன்னை மரியாள். எனவே அவருடைய விண்ணேற்பு பெருவிழா நமக்கு விடுகின்ற பெரிய அழைப்பு, நாம் உள்ளத்தில் தூய்மையுடையவர்களாக மட்டும் வாழாமல் உடலில் தூய்மையுடையவர்களாக வாழ அழைப்பு விடுகின்றது. எனவே அன்னை மரியாளுடைய இந்த திருநாளை கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் நாமும் உள தூய்மையோடு உடல் தூய்மையை பேணி பாதுகாக்கின்றவர்களாக வாழ்வோம். இதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் தான் நம்முடைய இதயங்களில் வாழ்கின்ற புனித 2ஆம் ஜான் பால் பாப்பரசர். திருவவையை வழிநடத்திய திருத்தந்தையர்கள் மிக அதிகமாக உடலினுடைய புனிதத்தை, உடலினுடைய தூய்மையை, உடலினுடைய மேன்மையை எடுத்து கூறி தான் கூறிய அந்த உண்மைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்கி வாழ்ந்தவர் தான் இந்த 2ஆம் ஜான் பால் பாப்பரசர். எனவே நான் அன்னை மரியாள் உடலோடு விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த சூழலில் புனித ஜான் பால் II பாப்பரசரை பொறுத்தமட்டிலேயே இன்றும் அழியாத உடல் கொண்டவராக திகழ்கின்றார். எனவே அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை கூடுதலாக அறிந்து அனுபவித்து அன்பு செய்து வாழ்ந்த நம்முடைய பாப்பரசர் தன்னுடைய வாழ்க்கை வழியாக நமக்கு தந்த செய்திகளில் உடல் தூய்மை மிக மேன்மையான ஒரு செய்தியாக அழைப்பாக இருக்கின்றது. அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் நாமும்
புனித பாப்பரசருடைய வழி நின்று அன்னை மரியாவுடைய வாழ்க்கையை வாழ்வாக்கி உள்ளத்தில் தூய்மையுடையவர்களாக உடலில் தூய்மையுடையவர்களாக வாழ முயற்சிப்போம். தினமும் காலையில் எழுந்து கடமைகளை நிறைவேற்றி காலை கடன்களை நிறைவேற்றி நல்ல உடலை தூய்மை செய்து இருக்கின்ற ஆடைகளில் தூய்மையான ஆடைகளை அணிந்து வெளிப்புறமான உடலை தூய்மைப்படுத்தி அதே நேரத்தில் உடலினுடைய ஆரோக்கியத்தை பேணுகின்ற வகையில் தேவையான நீர் பருகி ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை சொந்தமாக்கி வாழ்ந்து உடலை தூய்மைப்படுத்தி உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்து இவ்வுலகில் வாழ்வோம். நாமும் புனித ஜோன் பால் இரண்டாம் பாப்பரசரை போல அன்னை மரியாவை போல புனிதர்களாக இவ்வுலகில் வாழ்வோம். புனிதர்களாக இவ்வுலகில் வாழ்ந்து உள்ள புனிதமும் உடல் புனிதமும் காக்கின்றவர்களாக வாழ்வோம் என்று வாழ்த்தி கூறி நிறைவு செய்கிறேன்.